கிரிக்கெட்டில் இந்திய அணியின் தடுப்பு சுவர் என்று அழைக்கப்படுபவர் ராகுல் டிராவிட். கடைசி வரை அசராமல் களத்தில் நிற்பவர் என்பதால் அவருக்கு இந்த பட்டம் அளிக்கப்பட்டது. களத்தில் மட்டுமின்றி பொதுவாகவும் இவர் அமைதி ரகம்தான். கிரிக்கெட் வீரராக பல்வேறு சாதனைகளை படைத்த ராகுல் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராகவும் இருந்து 2024 T20 உலகக்கோப்பையை இந்தியா வென்றிட காரணமாக இருந்தார். தற்போது IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக இருக்கிறார். அந்த அணி கோப்பையை வென்று 17 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் மீண்டும் கோப்பையை வென்றிட பிரம்ம பிரயத்தனம் செய்து வருகிறது. நெருங்கி வரும் IPL தொடரையொட்டி அதற்கான திட்டங்களை தீட்டுவதில் ராகுல் மிகவும் பிஸியாக இருக்கிறார். இந்த நிலையில் ஆட்டோ டிரைவருடன் நட்ட நடு ரோட்டில் நின்று ராகுல் டிராவிட் சண்டை போட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் ராகுல் தன்னுடைய காரை சுட்டிக்காட்டி மிகவும் ஆக்ரோஷமாக கைகளை நீட்டி நீட்டி பேசுகிறார். பதிலுக்கு ஆட்டோ டிரைவரும் அலட்சியமாக கத்துகிறார். இருவருமே கோபத்துடன் பேசும் இந்த வீடியோ தற்போது இணையம் மற்றும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதை பார்த்த பலரும் ராகுல் டிராவிட்டா நடுரோட்ல நின்னு சண்டை போடுறாரு என ஆச்சரியமாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த மோதல் சம்பவம் பெங்களூருவின் கன்னிஹாம் சாலையில் நடைபெற்றுள்ளது. டிராவிட்டின் காரில் லேசான சேதங்கள் இருந்தாலும் இரு தரப்பினருக்கும் இதில் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.